ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 20லேருந்து 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இதுக்காக 3 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம 3லேருந்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது எண்ணெயில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி எசன்ஸ்லாம் இறங்கும். இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு ஒரு கை நிறைய வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கோம். கூடவே சோயா சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை பிழிஞ்சு நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா வதங்கட்டோன்னு சேட்டை பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா சேட்டை ஆனதும் இதில் வந்து ஒரு கை நிறைய வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழைகளையும் ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு சேர கலந்து கொடுங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கும்போது அதோடைய ஃப்ளேவர் எசன்ஸு எல்லாமே ஈவனாக வந்து நம்மளுக்கு சேரும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து கொடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற காம்பினேஷனாக நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வந்து பொறுமையாக கலந்து கொடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்ததுக்கப்புறம் கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கசூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு இதை அப்படியே வந்து கொதி வந்த உடனே குக்கருடைய மூடியை மூடி நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு குக்கருடைய விசிலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பெரிய நீட்டு வாக்கில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய சோயா புலாவ் வந்து நம்மளுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கும். நல்லா டேஸ்ட் வைஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை நல்லாவே கலந்து கொடுத்துட்டு அழகாக நீங்கள் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சட்டிலாக இருக்கும். காரம் அதிகமாக மசாலா அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.